இப்போ ஐஐடியில் விஷயத்தை பற்றி பேசாமல் இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து குஜராத் பக்கத்தில் எங்கேயோ இது பண்ண ரேப்பே பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏன் பேசலாம் அப்புறம் அடுத்த கேள்வி வரும். இது மோடி இந்தியா தானே சார், எல்லாமே பெண் தானே சார். நான் பேசுறேன், நான் சொல்றேன். தினம் சார் இவங்க சொல்றாங்க ஐஐடியில் நேற்று நடந்தது, அது வெளியே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பவர்னால வெளியே இன்ஃபர்மேஷன் வந்தது. தினம் ஏதோ ஒரு ஊரில் ரேப்போ மொலஸ்டேஷனோ ஹராஸ்மெண்ட்டோ நடந்து தான் சார் இருக்கு. எத்தனை சார் நியூஸில் வருது? இவங்களுக்கு தேவையான நியூஸ் மட்டும் தான் சார் இவங்க வெளியே விடுவாங்க. இந்த பெண் நிறுவனம் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் சேட்டெல்லாம் பண்ணின்னு எத்தனை நாள் சார் இன்னும் ஓட்ட போகிறோம்? இன்னொரு 10 மாதம் ஓட்டுவாங்களா? அதுக்கப்புறம் எங்கே சார் போவாங்க? இதே மீடியாவை நான் கேட்குறேன் சார், உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு எண்ணம் இல்லை? நீங்கள் ஜேர்னலிசம் தான் படிச்சிருக்கீங்க. அப்போது அந்த ஜேர்னலிசம் படித்ததுக்கான விஷயத்த நேர்மையாக உண்மையாக இருக்கணும்ல. நீங்கள் நியூஸாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். விஜயனா வந்து அறிக்கை கொடுக்கல, சரி அறிக்கை கொடுக்கல, ஓகே. ஆனால் அந்த நியூஸ் என்னன்றது முழுசாக சொல்லுங்கள். அந்த நியூஸை முழுசாக சொல்ல மாட்டா ஒரு நியூஸ் கார்டோட முடிச்சிருவேன், அதை பற்றி டீட்டெயில் நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனால் எல்லாரும் அதை பற்றி அறிக்கை விட்டோன்னா எப்படி விடுவாங்க? கேட்கணும் சார், அவங்க நியூஸ் மீடியா தான் கேட்கணும். எத்தனை நாள் இவங்க வந்து ஒரு விளம்பரம், அரசாங்க விளம்பரம் வருதுன்னா இவங்க ஜோபில் தான் கொடுக்குறாங்க. ஒரு அரசாங்க விளம்பரத்துக்காக இப்படியா வந்து நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டை காலை போட்டு மெரிப்பீங்க? இந்தியாவோட 4வது தூண் எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ விஜயண்ணா வந்து ஏன் வந்து மீடியா பார்க்குறது? மீடியா இந்த கேள்விக்கு தான் சார் பதில். நீங்கள் நேர்மையாக இருந்தாருன்னா வந்து பார்ப்பாருங்க. நீங்கள் நேர்மையாக இல்லை, அதுதான் பாயிண்ட். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சன் டிவிக்கு போனால் என்ன மாதிரி நியூஸ் வருது, கலைஞர் டிவிக்கு போனால் என்ன நியூஸ் வருது, தந்தியில் போனால் என்ன நியூஸ் வருது, நியூஸ் 7ல் போனால் என்ன நியூஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஐடியா இல்லாதவங்க கிடையாது. அந்த டிபேட்லாம் பார்க்கணும். ஐயோ வயிறு வாயில் அடிச்சுக்கணும்.